பொதுவாவே ஆடி மாசம்ன்றது அம்மனுக்கு உகந்த மாசம். அதுலயும் இந்த ஆடி மாசத்துல வர ஆடி பூர நட்சத்திரத்துல வழிபடுறது இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆடி பூரம் இந்த நாட்கள்ல அம்மன் கோயில்கள்ல நிறைய முக்கியமான நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். ஆடி பூரத்தன்னைக்கு அம்மனுக்கு வளையல் சாட்டுறதா இருக்கட்டும், கூழ் ஊத்துறதா இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி ஆடி மாசத்துல நடக்கிற இன்னொரு முக்கியமான திருவிழானா அது கஞ்சிக்கலயம். இந்த கஞ்சிக்கலயம்ன்றது சாதாரண உணவு பரிமாறுற விஷயம் மட்டும் இல்ல. பசியை நீக்கி எல்லோரும் நல்ல மாதிரி வாழணும் அப்படின்றதுக்காக ஒண்ணா சேர்ந்து பிரார்த்தனை பண்ற ஒரு விஷயம். கலையம் வந்து நம்ம உலகத்துல இருக்க மக்கள் எல்லாருமே பசியாறணும். மழை வர வேண்டி இந்த கஞ்சி எடுக்கிறோம். அம்மா வந்து எப்பயுமே செழிப்பா கொடுக்கறதுக்காக அம்மாவுக்கு நம்ம இந்த கஞ்சியை சிந்தாம செதறாம எடுத்துக்கொண்டே ரொம்ப தேங்க்ஸ். கல்வி எல்லாமே சிறப்பா இருக்கிறதுக்காக மக்கள் எல்லாருமே நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் எல்லாருமே சிறப்படைகிறதுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கஞ்சி கலையம் எடுத்துருப்பா. சரி, இப்போ இது என்ன பண்றீங்க, இங்க என்ன நடக்குது எனக்கு இது புரியல. நான் தான் எங்க பாடம் வாங்கணும் எனக்கு எதுவுமே தெரியல. நான் அதை கேட்கறதுக்காக தான் கேட்டேன். ஆமா, இப்ப ஒரு போரே போட்டிருந்தீங்கன்னா அங்கன கொண்டே இந்த கஞ்சியை வந்து நீங்க பதுக்கி வச்சீங்கன்னா எந்த காலத்திலயும் அந்த நீரடி வந்து வத்தவே வத்தாது. அதனால இந்த கஞ்சியை வேஸ்ட் பண்ணாம நீங்க கொண்டு போய் மிச்ச கஞ்சியை உங்க பானையோட வச்சுட்டீங்கன்னா எந்த காலத்திலயுமே உங்க வீட்டுல வந்து தண்ணி வத்தாது. நாட்டுல மழை பெஞ்சு பசி பஞ்சங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்றதுக்காக பெண்கள் எல்லாரும் பக்தியோட கலையங்கள்ல கஞ்சி எடுத்துட்டு வந்து அம்மனுக்கு படைச்சு அப்புறம் அந்த கலையங்கள்ல இருக்கிற கஞ்சை பொதுமக்களுக்கும் பக்தர்களுக்கும் கொடுக்கறது தான் இந்த விழாவோட அழகே. இந்த கலையங்கள்ல கொண்டு வர கஞ்சியை தயாரிக்கிறதுக்கு நம்மளோட பாரம்பரியம் தானியங்களான கம்பு, அரிசி, கேழ்வரகு மாதிரியான இயற்கையான தானியங்களை மட்டும்தான் பயன்படுத்துறாங்க. இது நம்மளோட பாரம்பரிய உணவு முறையையும் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையும் நமக்கு ஞாபகப்படுத்துது. அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும், யாரும் வீட்டுல பசி பஞ்சத்தோடு இருக்கக்கூடாது, நோய் துன்பங்கள் எல்லாம் நீங்கி குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கஞ்சி கலையம் பெருவிழா நடக்குது.